This call is now being recorded. So good evening to one and all present over here. At the outset, yes. At the outset, I welcome the IIC President Dr. Jayanti Ma'am and the Head of the Department of Tamil, Kalaivani Ma'am, and other co-faculties of Tamil Department and MSW staff members, and my dear students from Tamil and MSW departments. So once again, warm good evening to all. So today's topic is a roadmap from startup to unicorn. Okay, so this is regarding purely an entrepreneurship program. Okay, so let me move on to this program. Okay, so most of you are not aware of about what is Institution Innovation Council. Okay, and some you can aware of what is business and what is entrepreneurship. Okay, so now India is moving towards the unicorn or entrepreneurship oriented economy. Okay, so how we can start from in this roadmap from startup companies to big companies. So how this can be built. So initially a new company has been started. Okay, so or a new idea புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்றோம்னா that will be called as an startup companies. Okay, now the India is moving towards startup India and stand up India. Okay, so from that before if you look into this 5 years before, ஓகே, ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ அந்த மாதிரி தெர் இஸ் நோ சச் ஐடியா. ஸோ நவ் எவ்ரி கண்ட்ரி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ ஏன் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து இப்போ லாட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லெட் ஐ try to talk with Tamil because more Tamil department students are here. Okay, so unemployment அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கு. ஸோ இன் ஆர்டர் டு கிவ் த ஜாப் டு தோஸ் பர்சன், நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யறதுக்கு பதிலாக we provide jobs to the young youths. ஸோ அப்போ யங் யூத்துக்கு ஜாப் வேணும் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு கிரியேட்? ஸோ வி ஹாவ் டு கிரியேட் லாட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா, ஸோ அந்த லாட் ஆஃப் கம்பெனிஸை கிரியேட் பண்ணால் தான் வி கேன் கிரியேட் மோர் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கம்பெனிஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னா தான் நம்ம இதை வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் நம்ம வந்து இத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் லாட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் ஒரு 52,000 crore அந்த வேல்யூ இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் வாட் இட் ஷோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 92,000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே கேன் எஸ்டிமேட். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரொவைடட் ஜாப்ஸ் அண்ட் ஒரு நல்ல ஜாப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு கிரியேட் த கம்பெனிஸ். ஓகே, ஸோ ஈஸியாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கான் கிரியேட் அ கம்பெனி. ஸோ அப்போ ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணும் அப்படின்னா வி நீட் சம் ஐடியாஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஐடியாஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ண முடியும். ரைட், ஸோ அந்த கம்பெனியில இருந்தா என்ன பண்ணலாம்னா வி கேன் கிரியேட் லாட் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறது சின்னதாக ஒரு அமௌண்ட், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ரைட், ஸோ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நான் இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் யூனிகார்ன் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த யூனிகார்ன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் $1 billion. ஓகே, ஸோ இட் வில் பி அரௌண்ட் 100 crores. ஓகே, ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு ஹவு வி கேன் ரீச் டு
100 crores. Okay, so 100 crore உள்ள கம்பெனி என்னென்ன கம்பெனி? Okay, so how they reach the 100 crore அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக யூ டோன்ட் நோ அபவுட் வாட் இஸ் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஐ வில் கிவ் அன் பிரீஃப் ஐடியா அபவுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் தட் வில் பி கால்ட் அஸ் ஐஐசி. ஓகே, நம்ம காலேஜில் வந்து இந்த ஐஐசி அப்படிங்கிற ஒரு செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் 3 இம்பார்ட்டன்ட் திங் வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ், த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அண்ட் வாட் ஆர் த மேஜர் ஃபோக்கஸ் ஆஃப் ஐஐசி, இது என்னத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, அண்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஐசி. ஓகே, இந்த ஐஐசி வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது, இதுதான் வந்து ஜஸ்ட் ஐ வில் கிவ் அன் பிரீஃப் அபவுட் தட். ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் இன்ட்ரடக்ஷன். ஓகே, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, and they have created an MOIS innovation cell that will be simply called as MIC. So இதுக்காக இந்த MOE innovation cell or the government of India வந்து இந்த institution innovation council கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, so in order to create a culture of innovation among all higher education institutions. Okay, so culture of innovation அப்படிங்கிறது என்னன்னா each and everyone have its own idea. ஓகே, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு ஒரு சிலர் வந்து ஹவு வி கேன் இம்ப்ளிமெண்ட் தட் ஐடியா அப்படிங்கிறது தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 5 years or 6 years பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஈரோட்டில் வந்து தொழில் முனைவோர் அப்படிங்கிறது டிக் இந்த மாதிரி லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு கிவ் சம் ப்ராஜெக்ட் அவுட்லைன். ஓகே, என்னென்னலாம் வந்து பண்ணணும், அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ செலவாகும், என்ன கம்பெனி நீங்கள் பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரி திங் தட் ஹேஸ் டு பி பிளான்டு ஆஸ் அ ப்ராஜெக்ட். ஓகே, அந்த ப்ராஜெக்டை கொண்டு அந்த இதில் கொடுத்தாங்கன்னா ஸோ தே கேன் டிசைட், அதுக்கப்புறம் வந்து இது வந்து சூட்டபுளாக வருமா வராதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அண்ட் தென் தே வில் கிவ் அன் அமௌண்ட் ஃபார் த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் என்னன்னா இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் த கவர்மெண்ட் ஹேஸ் சப்போர்ட்டட் ஆல் த யங் ஆண்டர்பனர். ஓகே, உங்களை மாதிரி இருக்கிற யங் யூத் வந்து என்ன பண்ணுன்னா ஃபோக்கஸ் பண்ணுது. பிகாஸ் நவ் யூ ஆர் இன் த ஜென்சி ஜென்ரேஷன். ஓகே, எங்களையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பிஃபோர் 80s வி ஆர் கால்ட் ஜென் ஒய் ஜெனரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90s ஜென், ஸோ வி ஆர் ஜென் எக்ஸ். அதுக்கப்புறம் 90s இந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா called as Gen Y. இந்த 2000 மில்லியன்ல பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா you can call it as an Gen Z அப்படின்னு சொல்லி Z. ஓகே, ஸோ தே ஆர் வெரி ஃபாஸ்டர் தேன் Gen X and Gen Y. ஓகே, ஸோ அதனால என்னன்னா இப்போ இருக்கிற யங் யூத் இன்னோவேட்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் என்னன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், திறமை இருக்கும். அந்த திறமையை வந்து வெளிக்கொணர்றதுக்காக தான் இந்த மெயின் ஃபோக்கஸே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஸ்கில் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. நம்ம தான் வந்து அந்த ஸ்கில்லை வந்து எப்படி நம்மளுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொணரணும். ஓகே, அண்ட் பிரைமரி மேண்டேட் ஆஃப் எம்ஐசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு என்கரேஜ், இன்ஸ்பயர் அண்ட் நர்ச்சர் யங் ஸ்டூடெண்ட்ஸ் பை சப்போர்ட்டிங் தெம் டு ஒர்க் வித் நியூ ஐடியாஸ். ஓகே, ஸோ யங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூத்தை என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஐடியாஸை வந்து ஹவு இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப் அப்படின்னா ஒரு மாடல், ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியா வந்து எப்படி நம்ம வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸை வந்து எப்படி வந்து முழுமையாக நம்ம வந்து கொண்டு வரோம். ரைட்? ஸோ அந்த ஐடியாஸ் எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த எம்ஐசி. அண்ட் ஸோ எம்ஐசி ஹாஸ் என்கரேஜிங் கிரியேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அக்ராஸ் செலக்டட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் இருக்காது. ஓகே, ஸோ லிமிட்டட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே கேன் பி செலக்டட் ஃபார் திஸ் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில். அதில் வந்து யூ ஷுட் பி வெரி ப்ரௌட், நம்ம காலேஜும் ஒன்று.
ஓகே, ஸோ மேபி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் நீங்களே வந்து ஒரு அடுத்த இதுக்கு வந்து ஒரு நியூ ஆண்டர்பனராக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அண்ட் ஹப், ரைட்? ஸோ அங்கே வந்து என்னென்னா இந்த இன்ஸ்டியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் ஆண்டர்பனர் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும். அண்ட் தென் தேல் பி ஃபண்டிங். அங்கேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது, ரைட்? அண்ட் நெட்வொர்க் ஆஃப் தீஸ் ஐஐசிஸ் தட் வில் பி எஸ்டாப்ளிஷ் டு ப்ரொமோட் innovation in the institution through multitudinous modes leading to an innovation promotion ecosystem in the campus. ஸோ இந்த கேம்பஸில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு இதை பற்றி நீங்கள் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஒரு எக்கோ சிஸ்டமை வந்து கேம்பஸ்குள்ளே டெவலப் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 பேர் ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா பற்றிக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டம், ஒரு கல்ச்சர் இன்னோவேஷன் எக்கோ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதா வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷனுடைய மெயின் எய்ம். அண்ட் நெக்ஸ்ட் மேஜர் ஃபோக்கஸஸ் ஆஃப் ஐஐசி. ஸோ டு கிரியேட் அ வைப்ரண்ட் லோக்கல் இன்னோவேஷன் எக்கோ சிஸ்டம், ஸோ இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு லோக்கல் இன்னோவேஷன் எக்கோ சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணுறதா வந்து ஐஐசியினுடைய வேலை. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, சம் பிராண்டட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் செல் வந்து டெவலப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் சப்போர்ட்டிங் மெக்கானிசம் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் அப் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அன் ஐடியா வீல் சப்போர்ட் யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஸோ ஹவு வி கேன் கெட் அண்ட் பேட்டன்ட். ஓகே, அதை வந்து எப்படி ஒரு ப்ரோட்டோடைப் மாடலாக வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ தீஸ் திங்ஸ் இட் வில் பி helped by this IIC cell. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு நியூ ஐடியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஐடியா வந்து எப்படி ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணுறது. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஃபண்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆர் ரெடி, ரைட்? ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சிலில் வர்றது. அண்ட் ப்ரிப்பேர் இன்ஸ்டியூட் ஃபார் அட்டல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன் இன்னோவேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ அட்டல் ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ நம்ம எல்லாம் அதுக்குள்ளே வரோம். அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபங்க்ஷன் எக்கோ சிஸ்டம் ஃபார் ஸ்கவுட்டிங் ஐடியாஸ் அண்ட் ப்ரீ இன்குபேஷன் ஆஃப் ஐடியாஸ். இந்த ப்ரீ இன்குபேஷன் ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த ஐடியா வந்து ஹவு இட் வில் கோயிங் டு பி சக்ஸஸ். ஒரு மாடலை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த ஐடியா வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு செக் பண்ணுறது. ஓகே, ஸோ என்னென்னலாம் வந்து நம்ம முன்னாடி நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரீ இன்குபேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ வெதர் இட் வில் பி சக்சீட் ஆர் ஃபெயிலியர். ஸோ லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், ரைட்? அண்ட் டெவலப் பெட்டர் காக்னிட்டிவ் எபிலிட்டி ஃபார் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஐடியாஸ் தட் வில் பி ஜெனரேட்டட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்கேஸ் நம்ம வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை மட்டும் டெவலப் பண்ணுறதில்ல, இந்த ப்ராடக்ட் இன் த சென்ஸ் ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ப்ராடக்ட் கூட நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் வில் பி கால்ட் அஸ் அண்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டி ஃபார் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஐசி. ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ ஹவு வி கேன் டூ தி இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் இன் அ காலேஜ். Okay, what are the functions we have to carry out? To conduct various innovation and entrepreneurship related activities. Okay, in an entrepreneurship related activities so far we have conduct. இப்போ கண்டக்ட் பண்ணுறது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறது entrepreneur relationship activities தான். Okay, so these kind of activities that can be prescribed by central MIC. Okay, so within a time bound fashion. டைம் பவுண்ட் ஃபேஷனில் ஸோ மந்த்லி இவ்வளோ ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அதில் ஒரு ஸ்பார்க் டெவலப் ஆகி அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நியூ ஐடியாஸ் எதாவது வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியா எங்கே போய் தேடுறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஓகே, ஃபண்டு யார்கிட்ட வாங்குறது, அதுக்கு பர்மிஷன் யார்கிட்ட வாங்குறது, ஓகே, ஸோ இதை வந்து சக்ஸஸ் ஆகுமா, இந்த ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே ஒன்றும் தெரியாது. ஸோ அப்போ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் this IIC is there. Okay,
and identified and reward innovations and share success stories. ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா நிறைய இன்னோவேட்டர்ஸ், ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேன், ஓகே, நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு செமினாரோ ஒர்க் ஷாப்போ அண்ட் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ண சொல்லுவோம், ரைட்? ஸோ அப்போ அவங்க வந்து என்ன ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணும்போது வாட் ஆர் த திங்ஸ் ஃபெயிலியர்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற போது என்னன்னா நீங்கள் வந்து அந்த ஃபெயிலியர்ஸை வி கேன் லிமிட் இட் ஆஃப், ரைட்? அண்ட் ஆர்கனைஸ் பீரியாடிக் ஒர்க் ஷாப்ஸ், செமினார்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஆண்டர்பிரனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கிரியேட் அ மென்டார் பூல் ஃபார் ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ். இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பு, செமினார், okay, we can discuss with a new startup based CEOs and investors, so those who are professional in their business, okay, இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு செமினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண. அண்ட் நெட்வொர்க் வித் பீர்ஸ் அண்ட் நேஷனல் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ நெட்வொர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னா பிஸ்னஸ்க்கு வந்து நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஓகே, ஸோ நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்லா வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நெட்வொர்க் இஸ் எசென்ஷியல். ஸோ ஒரு 10 பேர்த்தை பார்த்து நம்ம வந்து பேசினா தான் என்னன்னா நம்மளுக்கு வந்து யூ கேன் கெட் லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, மேபி இஃப் யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் தே வில் பி த கஸ்டமர்ஸ் ஃபார் யூ. அப்போ நெட்வொர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு யூ கேன் கிரியேட் அ நெட்வொர்க்? இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அப்படின்னு இருக்கும், நிறையா வந்து ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப், ஓகே, நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் லிங்க்டின் இஸ் ஒன் ஆஃப் அன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் யூஸ்ட் ஃபார் நெட்வொர்க், ரைட்? அண்ட் தென் கிரியேட் அன் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் போர்ட்டல். ஓகே, ஆல்ரெடி வி ஹாவ் அன் போர்ட்டல். அதில் வந்து என்னென்னா வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டன், அந்த இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இட் வில் பி அன் ஸ்பார்க் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு enthusiasm இருக்கும். And also so what are the projects, innovative projects that will be carried out by the institution, faculty and students, அதெல்லாமே இந்த போர்ட்டலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அண்ட் ஆர்கனைஸ் ஹேக்கத்தான்ஸ், ஐடியா காம்படிஷன், மெனி சேலஞ்சஸ், இந்த மாதிரி நம்ம கிஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ். ஓகே, ஸோ நியூ ஐடியாஸ், ஐடியா காம்படிஷன், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியோட டைஅப் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு காலேஜ்குள்ளே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஐசி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா த இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சிலினுடைய மெயின் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் நேஷ்னல் இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் பாலிசி. ஸோ என்ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஐஎஸ்பி இன் த சென்ஸ் நேஷ்னல் இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் பாலிசி தட் வாஸ் ஃப்ரேம்டு பை 2019 எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி. This will guide how this innovation and startup will have to be work in an educational institutions. Okay, mainly they'll be focusing on higher education institutions, right? So it will comes under Ministry of Human Resource Development. Okay, எல்லாமே வந்து என்னன்னா Ministry of Education. So இந்த NISP னுடைய plan, how it will be implement. Okay, so it will be designed by 5 stages of implementation plan. Okay, so on the 5 stages of implementation plan என்னன்னு பார்த்தீங்கன்னா stage 1 launch of NISP campaign. Okay, so அந்த NISP campaign வந்து இங்கே launch பண்ணுறோம். So to bring higher education institutions to a common platform. இப்போ என்னன்னா around I hope 4,000 something colleges that will be joined in this NISP or Institutions Innovation Council. Okay, think about that. So these around 4,000 colleges have the potential to create lot of startup companies. Okay, young minds there will be there. எல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனிஸை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ அதுக்காக வந்து தட் இஸ் த ஸ்டேஜ் 1. இப்போ வந்து விஆர் என்ன ஸ்டேஜ் 1 உங்களுக்கு என்ன பண்ணணும்னா என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎஸ்சினா என்ன, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறோம் இல்லையா, இதுதான். ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ரோச்சஸ். ஸோ வி கேன் கிரியேட் அன் அவேர்னஸ் அபவுட் த ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம்.
ஸ்டேஜ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, inviting nomination of senior faculty from higher education institutions to implement innovation and entrepreneurship policy at institute level. So இது வந்து next level. Okay, so senior faculty from any higher education institutions. So if they are experienced in entrepreneurship, okay, and then innovation and entrepreneurship policyல வந்து பெஸ்ட்டாக இருக்கிறவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஒர்க் ஷாப் ஆர் செமினார் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வைஸ் கண்டக்ட் ஆஃப் ஓரியன்டேஷன் கம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ திஸ் வில் பி ஃபார் த ஃபேக்கல்டிஸ். ஓகே, ஸோ அண்ட் பாலிசி டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆஃபரிங் ஃபர்தர் ஹேண்ட் ஹோல்டிங் இன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜில் கடந்து வரும்போது என்னென்னா சம் பாலிசி டெசிஷன் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ வி ஹாவ் ட்ரெயின்டு, வி ஆர் ஆல் திஸ் ஐஐசி அரௌண்ட் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 people we are trained and we are certified with IIC. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேஸ் 3. ஃபேஸ் 4 தட் இஸ் ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ரஸ் மானிட்டரிங் அண்ட் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ், ஓகே, ஒரு ஐடியா வந்திருக்கு, அந்த ஐடியா வந்து எப்படி ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக டிசைன் பண்ணணும், ஒரு மாடலாக ஒரு ப்ராடக்டாக எப்படி வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணணும். அதை என்னென்னலாம் வந்து நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். ஸோ ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ஹவு வி கேன் கெட் இன் டு தட் ஃபெயிலியர் அண்ட் வி கேன் எராடிகேட் த ஃபெயிலியர், எப்படி நம்ம வந்து ஃபெயிலியர்லேருந்து வெளியில் வர்றது. ஓகே, அண்ட் தென் ஸ்டேஜ் 5 incorporation of changes and improvement in existing policies and building and further implementation. So we can incorporate some changes in this policies and so next என்னன்னா we can develop into a model. So further implementationக்கு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும். So these are the main 5 stages of NISP implementation plan. Okay, so with this நம்ம அந்த EEC ஒரு brief பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா வாட் இஸ் ஆண்டர்ப்ரனர். ஓகே, ஆண்டர்ப்ரனர்னா என்ன? ஸோ ஆண்டர்ப்ரனர் இஸ் நத்திங் பட் அன் இண்டிவிஜுவல் ஹூ கிரியேட்ஸ் அ நியூ பிஸ்னஸ். ஒரு நியூ பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறவங்க தான் வந்து ஆண்டர்ப்ரனர். ஆர் அ பர்சன் ஹூ ஆர்கனைஸ் அ வெஞ்சர் டு பெனிஃபிட் ஃப்ரம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் ஒரு எம்ப்ளாயியாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஃபண்டு சப்போர்ட் பண்ணுறது, அது வந்து என்னென்னா we can call it as an entrepreneur. So these entrepreneurs which plays a vital role in Indian economy, not only in the Indian economy, each and every company will be based on this entrepreneurs. So how the Indian economy is goes high அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாதான் என்னன்னா எக்கானமி வந்து டெவலப் ஆகும். இந்த வேலை வாய்ப்பு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி entrepreneurs. Okay, so these people who have the skills and they anticipate the current and future needs of bring good new ideas to a market. ஸோ அப்போ யாராருக்கெல்லாம் வந்து ஐடியா இருக்கோ அவங்க எல்லாமே என்னன்னா ஸோ தே கம் டு த மார்க்கெட். அந்த மாதிரி பண்ணதான் இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆஃப்டர் 2015. ஸோ முன்னாடியெல்லாம் கம்மி. ஓகேங்களா, ஸ்டார்ட் அப்பே யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறது தான் இந்த ஐஐசி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இதனுடைய வேலை. ஸோ வி லுக் இன் டு 7 டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். எப்படியெல்லாம் வந்து பிஸ்னஸ் எந்த இதில் இருக்கும், என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும், ஹவு தி ஸ்டார்ட் அப் வில் கம். ஒன்று வந்து ஹோம் பேஸ்டு அண்ட் இன்டர்நெட் பேஸ்டு 7 டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஹை பொட்டன்ஷியல், சோஷியல், வெஞ்சர் கேபிட்டல் அண்ட் தென் ஃப்ரான்சிசி ஃபார்மேட். இந்த 7 டைப் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, இதுக்குள்ளே தான் வந்து எல்லாமே வந்து அடையிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் ஹோம் பேஸ்டு ஆண்டர்ப்ரனர். ஹோம் பேஸ்டு ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் வி கேன் கால் இட் அஸ் அன் செல்ஃப் எம்ப்ளாய். ஓகே, நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வி கேன் ரன் தயர் பிஸ்னஸ் வித் ஃபியூ எம்ப்ளாயீஸ், அரவுண்ட் 10 to 15 எம்ப்ளாயீஸ். ஓகே, கேன் மேக் இட் எஸ் அண்ட் உங்கள் வீட்டையே வந்து ஒரு ஆஃபீஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரைட், இது பேஸ்டு தான் என்னன்னு சொல்கிறேன்னா ஹோம் பேஸ்டு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் நவ் they can do the business in the home itself, especially
விமன் ஆண்டர்பனர்ஸ். ஓகே, விமன் ஆண்டர்பனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது, ஒரு சின்ன லெவலில். ஓகே, யூ கேன் சி ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பேர் என்னென்னா வீட்டில் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அன் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ், ரைட்? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பெரிய கடை வச்சோ இல்லை பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் புக் கீப்பர்ஸ் அண்ட் டியூட்டர்ஸ் ஆர் கிராஃபிக் டிசைனர்ஸ். ஸோ டியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா வீட்டில் இருந்துகிட்டே வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே டீச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தே டேக் டியூஷன்ஸ். ஸோ அதுக்கு நிறையா ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஓகே, அண்ட் தென் கிராஃபிக் டிசைனர்ஸ். கிராஃபிக் டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். ஓகே, ஸோ ஒரு இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வந்திருக்கு. நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு ஹோம் பேஸ்டு. வீட்டில் இருந்துகிட்டே என்னென்னலாம் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து என்னென்னா ஹோம் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்நெட் பேஸ்டு. ஸோ தீஸ் இன்டர்நெட் பேஸ்டு ஆண்டர்பனர் என்ன பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக தே நீட் அன் இன்டர்நெட். ஓகே, ஸோ தே ரன் தயர் பிஸ்னஸ் ஆன்லைன். ஸோ எப்படி ஆன்லைனில் பண்ணான்னா தே ஆர் யூஸிங் சம் விர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் இன் ஆர்டர் டு சப்போர்ட் தயர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? ஸோ எப்படி வந்து விர்ச்சுவல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணலாம்? ஸோ இன் ஆர்டர் டு கிரியேட் அன் வீடியோ, ஓகே, தே கேன் செல் அ ப்ராடக்ட் த்ரூ அன் வெப்சைட், right? Or they can provide some service through a website. So service or sell a product through a website. Now, for example, you can take Zomato, okay, and then Swiggy. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே என்னன்னா they are service oriented. Okay, and you can take Amazon, eBay, and then Etsy. இதெல்லாம் வந்து they are selling a product. You can have an Flipkart. Okay, so அவங்ககிட்ட என்ன ஒன்லி இன்டர்நெட் தான். ஸோ த்ரூ இன்டர்நெட் தே ப்ரொவைட் அ சர்வீஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் செல்லிங் எ ப்ராடக்ட். அவன் வெப்சைட் மட்டும்தான் வச்சுருக்கேன், Amazon.com, Alibaba.com, Flipkart.com. ஓகே, ஸோ த்ரூ தட் வி கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? அண்ட் சம் இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸஸ் கேன் பி அண்ட் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஆல்சோ. ஓகே, வீட்டில் உட்காந்துட்டே நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஃபேஸ்புக்கில் சாரி வைக்கிற ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துட்டு யூ கேன் டூ சம் டெலிவரிஸ். ஓகே, உங்களுடைய இருக்கிற ப்ராடக்டை வந்து ஹோம் டெலிவரி பண்ணலாம், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் திஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அண்ட் Amazon, eBay, இந்த மாதிரி இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸ். அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ். ஓகே, வாட் இஸ் யுவர் ஹாபி? உங்களுடைய ஹாபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணி பண்ணுறதா வந்து லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு ஜாபு, ஓகே, நாட் ஹை ரிட்டர்ன்ஸ், ஓரளவுக்கு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர். ஓகே, ஒரு சின்ன மார்க்கெட்டில் ஒரு ஸ்டால் போட்டு ஹோம்மேடு, இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு சாக்லேட்ஸு, ஹோம்மேட் கேக்கு, அண்ட் தென் ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பேஸ்டு பிஸ்னஸ், ரைட்? அண்ட் ஹை பொட்டென்ஷியல் பிஸ்னஸ். இந்த ஹை பொட்டென்ஷியல் ஆண்டர்பனர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி தே கேன் ஹாவ் அன் எம்ப்ளாயி ஆஃப் அபவுட் 20 to 500 பீப்புள். ஓகே, அந்த கம்பெனியில் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 500 பேர் வேலை செய்வாங்க. ஸோ தீஸ் கம்பெனிஸ் ஆர் ஆஃபன் கால்ட் ஆஸ் ஃபாஸ்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா தேர் ரிட்டர்ன்ஸ் தட் வில் பி வெரி ஹை. அதனுடைய க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கும், ஒரு 2015 அவனுடைய ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கும். பட் ஆஃப்டர் 5 years த க்ரோத் ஆஃப் த பர்டிகுலர் கம்பெனி பார்த்தீங்கன்னா இட் வில் பி எனார்மஸ்.
ஓகே, அதே ₹1,000 ₹2,000 இருந்த ஷேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ருபீஸ் இருக்கும். திங்க் அபவுட் தட். ஸோ எவ்வளோ மடங்கு அதனுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் கால்ட் as ஹை பொட்டன்ஷியல் entrepreneurs, ரைட்? ஸோ தீஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஹை பொட்டன்ஷியல் entrepreneur கம்பெனி பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி ஆர் இட் வில் பி இன்டர்நெட் ரிலேட்டட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓலா எடுத்துக்கங்க. யூனோ ஓலா, எல்லாத்துக்கும் ஓலான்னு தெரியுமா? வாட் இஸ் ஓலா? இட் இஸ் அன் என்ன கார், ரெண்டட் கார் வந்து யூஸ் பண்ணுறது தான் ஓலா. ஓகே, நான் முன்னாடி எல்லாம் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஓலா, ஊபர், ஃபாஸ்ட் ட்ராக், இந்த மாதிரி லாட் ஆஃப் டாக்ஸிஸ் ஆர் தேர். பட் அந்த ஓலா வந்து அரவுண்ட் 1 lakh 2 lakh டாக்ஸிஸ் ஆர் ரன்னிங் இன் ஓலா. ஆனால் ஒரு கார் கூட அவனுக்கு சொந்தம் கிடையாது, ரைட்? ஸோ அப்போ என்னன்னா இட் வில் பி அ டெக்னாலஜி பேஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஒரு டெக்னாலஜி பேஸ்டு பார்த்தீங்கன்னா ஓலாவில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? லட்சக்கணக்கான பேர் கார் வச்சுருக்கான். ஓகே, ஸோ தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு ஆப்பை வச்சுட்டு இவ்வளோ இது ரன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இட் வில் பி இன்டர்நெட் ரிலேட்டட், ரைட்? ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு 3 years 4 yearsக்கு 5 yearsக்கு முன்னாடியெல்லாம் வந்து யூ டோன்ட் ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் கார்ஸ். இப்போ ஈவன் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஓலா ஆட்டோவே இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் கம்பெனிஸ் ஹை பொட்டன்ஷியல் ஆண்டர்பிரனர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் குவிக்லி க்ரோயிங் டெக்னாலஜி கம்பெனிஸ், ரைட்? அண்ட் சம் லார்ஜ் ஐடி பிஸ்னஸஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் called as high potential entrepreneurs. And next is social entrepreneur. Social entrepreneur அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா they provide solution to the social issues. ஸோ நார்மலாக வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் வந்து ஒரு ஐடியா. ஓகே, ஐடியா அப்படிங்கிறது என்ன? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அன் ஐடியா. அதையே வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா தட் வில் பி கால்ட் அஸ் பிஸ்னஸ், ரைட்? ஒன்றும் இல்லை, சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும், ரைட்? சாப்பாடு வந்து நம்ம கடைக்கு போய் சாப்பிட முடியாது, வீட்டில் இருந்துகிட்டே சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். இங்கேருந்து நம்ம போய் எல்லாரும் போய் அந்த சப்போஸ் ஒரு நல்ல கடை ஃபுட்டு, ரைட்? ஒரு பிரியாணி சாப்பிட்ணும், தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னா நம்ம வந்து கடைக்கு போயிட்டு அதுக்கு செலவு பண்ணிட்டு நம்ம வரணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த ப்ராப்ளமை வந்து சார்ட் அவுட் பண்ண தான் வந்து இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா வி கேன் கிவன் சொல்யூஷன். வாட் ஆர் த சோஷியல் இஷ்யூஸ் ஆர் தேர்? சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்னன்னா சென்னையில் வந்து வெள்ளம். ஓகே, அந்த வெள்ளத்தை வந்து தண்ணி வந்து வடிகால் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தட் இஸ் அ சொல்யூஷன். ஓகே, அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா தட் இஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ எனி கைண்ட் ஆஃப் கம்பெனி உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கூட தோணல எப்படியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா இந்த ஃபண்டிங் ஃபார் சோஷியல் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ தே கேன் டிபிக்கலி கம் ஃப்ரம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், NGOs, ஓகே, ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் or non-governmental organization. They can help out for the social entrepreneurs. Okay, for example என்னன்னா they'll kickstart an கிராமியன் பேங்க். இப்போ நிறைய கிராமியன் பேங்க் எல்லாம் வந்து இப்போ பல்லவன் வங்கி வந்து அதை வந்து இப்போ கிராமியன் பேங்க் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ என்னன்னா ஸோ தட் மெயின் எய்ம் ஆஃப் அன் கிராமியன் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வில்லேஜ் தே ஹாவ் டு கிவ் அ சர்வீஸ். ஓகே, அந்த பேங்க்னுடைய சர்வீஸு ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கிராமியன் பேங்கை கொண்டு வந்திருக்காங்க, ரைட்? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சோஷியல் இஷ்யூ. ஸோ இன் ஆர்டர் டு சால்வ் அவுட் த சோஷியல் இஷ்யூ திஸ் கிராமியன் பேங்க் ஹாஸ் பீன் கிரியேட்டட். அந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் வெஞ்சர் கேபிட்டல். ஸோ வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு அவனை வந்து பார்ட்னர் ஆக்கிட்டு grow together. That is venture capitals. And time we'll discuss
அண்ட் ஃப்ரான்சிசி ஃபார்மேட். ஸோ ஃப்ரான்சிசி ஃபார்மேட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு ஃப்ரான்சிசிஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பா இதெல்லாம் இருக்கும், சலூன். ஓகே, ஸோ ஒருத்தன் ஓனர், அங்கிட்ட இருந்து என்னன்னா நம்ம வந்து ஃப்ரான்சிசி வாங்குகிறோம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து லாட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் லைக் செஞ்சுரி 21, குட்இயர் டயர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ இங்கேயும் வந்து வில் ஹாவ் லாட் ஆஃப் கம்பெனிஸ். ஃப்ரான்சிசி எடுத்துகிட்டு நம்ம டீ டைம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகே, ஒன்றும் இல்லை, டீ கடை தான். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஜிஹெச்லேருந்து சூரம்பட்டி 4 ரோடு போகிற வழியில் ஒரு டீ டைம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வில் கெட் அண்ட் சம் ஃப்ரான்சிசிஸ். ஸோ ஈவன் லாட் ஆஃப் மோட்டார் கம்பெனிஸ். மோட்டார் கம்பெனிங்கிறது கார் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ யூ கேன் டேக் மாருதி அண்ட் ஹோண்டா அண்ட் டூ வீலர்ஸ். ஓகே, சுசுகி, டிவிஎஸ் அண்ட் தென் ஹுண்டாய், ஃபோர்டு, இந்த மாதிரி லாட் ஆஃப் கம்பெனிஸ் தேல் டுக் ஃப்ரான்சிசிஸ். ஓகே, இது வந்து ஃப்ரான்சிசி ஃபார்மேட். ஸோ இதான் வந்து 7 டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் தென் we can discuss what is an unicorn company. ஓகே, அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஓகே, புதுசாக ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து எப்படி யூனிகார்ன் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ யூனிகார்ன் கம்பெனி அப்படிங்கிறதுனா இட்ஸ் நத்திங் பட் அ ப்ரைவேட் கம்பெனி வித் அ வேல்யூஷன் ஓவர் $1 billion. ஸோ $1 billion அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அண்ட் 100 crore, ரைட்? ஸோ as of November 2021, there are more than 800 unicorns around the world. ஓகே, உலகத்தில் எடுத்துட்டீங்கன்னா 800 கம்பெனி யூனிகார்ன் கம்பெனி இருக்குது. இப்போ திங்க் அபவுட் தட். 800 கம்பெனி 100 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறான். ஓகே, ஸோ அதில் சம் பாப்புலர் ஃபார்மர் யூனிகார்ன் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பி, ஃபேஸ்புக், கூகுள். ஸோ ஃபேஸ்புக், கூகுள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஏர்பிஎன்பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஓயோ, கோ அபிபோ இதெல்லாம் இருக்குது தெரியுமா? ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் என்னென்னா ஹோட்டல்ஸ். ஓகே, நம்ம போய் முன்னாடி எல்லாம் இருந்தோன்னா ஹோட்டல் புக் பண்ணோன்னா நம்ம ஹோட்டலுக்கு போய் இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்டு அங்கே இருக்கிறவங்க யாராவது பிடிச்சி ஹோட்டலை புக் பண்ணுவோம். இப்போல்லாம் தேவையே இல்லை. யூ கேன் கோ டு த வெப்சைட், goabibo.com இருக்குது அண்ட் ஓயோ இருக்குது. அந்த ஓயோ ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இருக்குது. பட் அவனுக்கு ஒரு ஹோட்டல் கூட சொந்தம் இல்லை. பட் தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். ஓகே, அதில் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் ஆஃபர். நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா ரூம் சார்ஜ் வந்து 2500 வருதுன்னா நீங்கள் கோஆபிபோ இதுல எல்லாம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2100 வரும். ஸோ யூ கேன் சேவ் 300 rupees or 400 rupees த்ரூ புக்கிங் த சேம் டைப் ஆஃப் ஹோட்டல், சேம் ரூம், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்காகான். ஸோ டெக்காகான் அப்படிங்கிறதுனா வேல்யூட் ஓவர் $10 billion. ஸோ அப்போ $1 billion அப்படிங்கிறது என்னது? 100 crores. $10 billion அப்படிங்கிறது 1000 crores, மோர் தேன் 1000 crores, ரைட்? அண்ட் ஹெக்டோகான் valued over $100 billion. ஓகே, $100 billion மேலே இருக்கிறது பேர் ஹெக்டோகான். ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் யூ ஹாவ் டு நோ. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். யூனிகார்ன் கம்பெனிஸ்னா என்ன, டெக்காகான் கம்பெனிஸ்னா என்ன, ஹெக்டோகான் கம்பெனிஸ்னா என்ன. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து less than $1 billion தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப்லேருந்து ஹவு வி கேன் டார்கெட்டட் ஓவர் யூனிகார்ன் கம்பெனி, ரைட்? And India is becoming the world's fastest growing startup ecosystem. Okay, இனிஷியலாக வந்து என்னென்னா October 2021 வந்து அரௌண்ட் 30 Indian companies they can joined in unicorn list. இந்த யூனிகார்ன் லிஸ்ட் பாருங்க, 2011 16 வரைக்கும் ஒரே ஒரு கம்பெனி தான், வருஷம் ஒரு கம்பெனி தான் யூனிகார்ன் லிஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டு இருந்தது. ஓகே, அப்பெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஆண்டர்பிரனர் இந்த கான்செப்டே நம்மளுக்கு வரல. ஓகே, ஆஃப்டர் 2015 the government has taken some initiatives. அதுக்கப்புறம் தான் என்னன்னா 2015 4 கம்பெனி, 2018 8, 19 9, 20 10, 21 30 கம்பெனிஸ். ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து யூனிகார்ன் கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸு, சாஃப்ட்வேர் சர்வீசஸ், மணி டிரான்சாக்ஷன், பேமெண்ட் சர்வீசஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், கேமிங், எஜுகேஷன், ஹோட்டல், ஃபுட் சர்வீசஸ், சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ இதில் எந்த இதுலேருந்து வேணால் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து வரலாம்.
ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் பி ஃபாலோ ஆன் எனி ஒன் ஆஃப் த கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் எடுத்துங்க. ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீல், மீஷோ இவங்கெல்லாம் வந்து காமர்ஸ் சைட்ஸ். சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எடுத்துக்கங்க. மைண்ட்ரெஸ்ட் டெக்னாலஜி, லாகின் ஒர்க் சாஃப்ட்வேர்ஸ், கோ ஃப்ரூகல் டெக்னாலஜிஸ் இவங்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். பேமெண்ட் சர்வீஸ் எடுத்துங்க. உங்களுக்கு தெரியும் பேடிஎம், ஃபோன்பி, லெண்டிங் கார்ட், ரேசர் பே, பாலிசி பசார். ஓகே, இவங்கெல்லாம் வந்து பேமெண்ட் சர்வீசஸ். அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ஓலா, ஊபர், ரிவாகோ, லீப் இண்டியா, ரைட். அண்ட் கேமிங். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் கேம் விளையாடு, இந்த ட்ரீம் 11 இதெல்லாம் கேம் விளையாடுவீங்க. கேம்ஸ் டு வின் இண்டியா பிரைவேட் லிமிட், நசாரா, ஃபர்ஸ்ட் கேம்ஸ், மூன் ஃப்ராக் இதெல்லாம் வந்து என்னென்னா கேம் ஓரியன்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அண்ட் எஜுகேஷன், இன்னும் அபவுட் பைஜூஸ். நிறைய ஆட் இந்த கிரிக்கெட் விளையாடும் பைஜூஸ் வரும். அண்ட் யூஎன் அகாடமி, எருட்டியஸ், அப்கிரேட். அண்ட் தென் ஹோட்டல் இஃப் யூ டேக் ஓயோ, ஏர்பிஎன்பி, மேக் மை ட்ரிப், கிளியர் ட்ரிப் யாத்ரா, ட்ரீபோ. ஃபுட் சர்வீசஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிரியாணி பை கிலோ, ஃப்ரெஷ் மெனு, ஈட் அண்ட் கோ. ஓகே, யூ see the different types of name, biryani by kilo, eat and go. ஓகே, இப்போ தினகரன் சார் இருந்தால் தெரியும், தொட்டு விட்டு போ அப்படின்னு ஒரு வாலிபால் இது டீம் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிரியாணி பை கிலோ, ஈட் அண்ட் கோ. அண்ட் சோஷியல் மீடியா கேன் டேக் அப்சல்யூட் ஃபேக்டர், 8-bit மீடியா. இந்த சோஷியல் மீடியாலாம் என்னன்னா இந்த இந்தியாவிலேருந்து டெவலப் ஆனது. ஸோ வாட் ஐ டோல்ட் அபவுட் திஸ், சம் ஆஃப் த கம்பெனிஸ் தட் வில் பி லொக்கேட்டட் இன் இந்தியா. ரைட், இந்தியாவில் ஆரம்பித்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பிராண்ட் ஹைப், டிஜிஃபிஸ் 3, ஓகே, டிஜிட்டல் ராவன் இதெல்லாம் சோஷியல் மீடியா இன்னும் வந்து பிரபலமாக. நம்மளுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா என்னென்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், ரைட். ஸோ இந்த ஒரு 9 செக்டார்ஸில் தான் என்னென்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் மோர் தேன் $15 billion வேல்யூ கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ் அண்ட் பேடிஎம். ஓகே, இது வந்து இந்தியன் பேஸ்டு கம்பெனிஸ். ரியலி வி ஹாவ் டு ப்ரௌட் அபவுட் தீஸ் கம்பெனிஸ். ஓகே, மோர் தேன் $15 billion. அப்போ என்னன்னா 1500 கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ் பைஜூஸ் அண்ட் பேடிஎம். ஓகே, இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், ஸோ whenever if you start up any kind of company you have to come across lot of challenges. ஓகே, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன வெஞ்சர்ஸ், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். ஸோ ஹவு இந்தியா இஸ் டர்ன் அப் இன்டு என் ஸ்டார்ட் அப் நேஷன். ஸோ ஸ்டார்ட் அப் நேஷன் அப்படிங்கிறது ஆஃப்டர் 2015க்கு அப்புறம் இது வந்துச்சு. ஸோ இஃப் யூ டேக் அபவுட் ஜூன் 2020 பார்த்தீங்கன்னா, ஸோ த கண்ட்ரீஸ் வித் த மோஸ்ட் யூனிகார்ன்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் யூனிகார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேவ் 228 யூனிகார்ன்ஸ். நம்மகிட்ட அப்போ எப்போன்னா 21 யூனிகார்ன்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஜூன் 2020. அண்ட் தென் யுனைடெட் கிங்டம் 25. ஸோ வி ஆர் இன் டு 4th place. ஸோ திங்க் அபவுட் தட். இப்போ 2015 தான் ஆரம்பித்தோம். பட் when we compare with யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவன் பார்த்தீங்கன்னா ஃபாரவே இருக்கான். 228 யூனிகார்ன் கம்பெனிஸ் இருக்கு. அதே வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா 122 யூனிகார்ன் கம்பெனிஸ் இருக்கு. ரைட், யுனைடெட் கிங்டம்ல 25, இந்தியா 21, அது கீழே ஜெர்மனி, சவுத் கொரியா, பிரேசில் அண்ட் இஸ்ரேல். இதெல்லாம் வந்து யூனிகார்ன் கம்பெனிஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பை 2021 இந்தியா வில் பிகம் அன் 3rd position. ஓகே, ஸோ வில் ஹேவ் அன் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் வேர்ல்டு வைட் 2021. ஸோ இந்த மாதிரி 2015 இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமு, ஒரு ஃபண்டு கொடுக்கறது, நிறைய கேம்பெயின் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா சடனாக அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பூம் ஆச்சு 2021. ஓகே, அப்போ என்னன்னா 100 crores தாண்டின கம்பெனி நிறையா வர ஆரம்பிச்சு. ஸோ வி கேன் மூவ் டு த 3rd position. 3rd பொசிஷனுக்கு வர ஆரம்பித்தோம். ஸோ முன்னாடி ஒரு ஸ்லைடு காட்டணும் இல்லையா, 2021 மட்டும் அரௌண்ட் 30 companies they will be moved into an unicorn companies. ஸோ அதில் தான் இருக்கிறதா வந்து இந்த ப்ரௌன் ஸ்டாக், ரேசர் பே, ஜீரோதா, க்ரோ, மோக்லிக்ஸ், பைஜூஸ், காயின் டிசிஎக்ஸ், இந்த மாதிரி கம்பெனி. ஷேர் சாட், இங்கெல்லாம் வந்து ஷேர் சாட் ஆஃபன் யூ கேன் சி இன் வாட்ஸ்அப். ஓகே, இதெல்லாம் வந்து என்னென்னா யூனிகார்ன் கம்பெனிஸ் இப்போ. அண்ட் 2020 அண்ட் 2021 என்னென்ன யூனிகார்ன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிச்சு அந்த கிளப்ல.
and in world India occupies the third place. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து more than 70 unicorn startups companies are in India, right? நம்ம முன்னாடி வந்து 4th பிளேஸ்ல இருந்தோம். இப்போ இங்கிலாண்டை தள்ளிட்டு என்ன ஆனோம்னா யூகே தள்ளிட்டு நம்ம வந்து 3rd பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, பை மேபி டவுன் த லைன் ஒரு 5 years 2025ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து we can beat China. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து லாட் ஆஃப் ஃபண்டிங் தட் வில் பி கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேபிட்டல் வெஞ்சர்ஸ். நிறைய ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து வில் ரீச் த சைனா 277 இருக்கிறத நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ 44 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் இந்தியா. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 2010ல இருந்து இப்போ 20 வரைக்கும் என்னென்ன கம்பெனிஸ். ஓகே, ஸோ பைஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 15 பில்லியன் டாலர்ஸ். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா they'll be started in the year 2017. ஓகே, 2017. அதே மாதிரி பேடிஎம் $15 பில்லியன் கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ 2016ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2015ல தான் ஓலா ஸ்டார்ட் பண்ணாங்க, ரைட்? ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா 2012. ஓகே, அதுக்கப்புறம் 2018ல தான் வந்து ஓயோ, ஓகே, ஃபோன் பி, ரைட், ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோ இப்போல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே லிஸ்டிங் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020ல இப்போ ரேசர் பே, நைக்கா. இப்போ நைக்கா வந்து இதில் ரிலீஸ் ஆச்சு, ஜீரோ தான். ஓகே, யூஎன் அகாடமி, டெய்லி ஹண்ட், ஃபர்ஸ்ட் கிரை. ஓகே, firstcry.com அப்படின்னு ஒரு இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஷாப்பிங் இது இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா 2020ல வந்த கம்பெனிஸ். ஓகே, யூனிகார்ன் கம்பெனிஸ். அண்ட் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனிஸ் யூனிகார்ன் கம்பெனிஸ் இன்னும் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வில் ஃபோக்கஸ் திஸ் ஸ்ரீதர் வேம்பு. ஓகே, ஸோ நவ் லாஸ்ட் இயர் ஹி ஹானர்ட் வித் பத்மஸ்ரீ அவார்ட். ஸோ ஜோஹோ கம்பெனி அப்படின்னு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வில்லேஜில் போய் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஓடத்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஓகே, நான் வளர்ந்த ஊர் அங்கே தான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஜோஹோ அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் அன் யூனிகார்ன் கம்பெனிஸ் இன் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஓகே, ஸோ எங்க ரூரல் ஏரியாவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து வேற எங்கேயும் வந்து சென்னையோ பெங்களூரோ போகக்கூடாது, அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ஸ்ரீதர் வேம்பு இஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஃபண்டட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா. எவ்வளோ ஃபண்டட் வந்து வாங்கியிருக்காங்க? ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா 1310 crore, ஓயோ 1000 crores. Okay, so that will be in terms of US dollars. And Zomato, just you can see. ஸோ ஒரு யூனிகார்ன் கம்பெனியாக வர்றக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் 2005ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கம்பெனிஸ், ஒரு யூனிகார்ன் கம்பெனிஸ், ஜஸ்ட் டயல், நாக்ரி. ஓகே, இவங்கெல்லாம் வர்றக்கு என்னன்னா it took 14.6 years to become an unicorn, ரைட்? அதே வந்து ஷார்ட் டேர்மில் வந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடான், ஓலா எலக்ட்ரிக். நவ் ஓலா எலக்ட்ரிக் இப்போ இருக்கு. ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 2.4 years. இட் டுக் ஒன்லி 2.4 years to become an unicorn. இங்கே ரேசர் பே, யூஎன் அகாடமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 years. ஓகே, பைஜூஸ் டுக் 7.4 unicorn. அதே சமயத்தில் என்னன்னா இட் வில் பிகம் மோர் தேன் $15 billion. அது 2 yearsல வந்துச்சு. ஓகே, ஸோ எக்கானமிக் சர்வே ஆஃப் 2021 startups. Okay, you see how many startups are being developed. So Indian government has recognized around 41,061 startups. அதுல இருந்து என்னன்னா 4,70,000 jobs that will be created more than by 39,000 startups. So this is very important. So if you get 4,07,000 jobs, automatically our economy will grow faster. Okay, நம்மளோட இந்தியன் எக்கானமி இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ 2020ல என்னன்னா 19ல 1.52 இருந்தது, 20ல இட் ரோஸ் டு 1.75 lakhs. அண்ட் 319 ஸ்டார்ட் அப்ஸ் வேர் கிராண்டட் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஏன் வந்து
ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த நவம்பர் 2020 வரைக்கும் they'll provide some benefits to the startup company. Okay, and then 38 unicorns in India last year, 12 that will be added, and more than 40 startups are working in Indian space sector. So more than 40 startup companies, okay, space sectorல மட்டும் ஒர்க் பண்றாங்க, ரைட்? ஸோ இதனால தான் வந்து இந்தியா எக்கானமி வந்து அதிகமாக வருது. அண்ட் தென் செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் இன்டர்நெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. பிகாஸ் மோர் தென் அரௌண்ட் 75 crore பீப்புள் வி ஆர் யூஸிங் இன்டர்நெட். ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் த இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸஸ் ஆர் இன்டர்நெட் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ அது நிறையா வந்து வருது. பிகாஸ் வி ஆர் யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் யூசேஜ் வந்து வேர்ல்ட்லேயே நம்ம செகண்ட் ஹையஸ்ட் கன்சியூமர்ஸ், ரைட்? அண்ட் வாட்ஸ்அப் வித் ஸ்டார்ட் அப். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கப்புறம் டெல்லி, அப்புறம் சென்னை, ரைட்? ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையா வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நாஸ்காம்னுடைய இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தின் 2025க்குள்ளே அரவுண்டு 10,000 ஸ்டார்ட் அப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் எய்ம். ஸோ அதனால் லாட் ஆஃப் கம்பெனிஸ், ஓகே, ஆர் லாட் ஆஃப் கார்பரேஷன்ஸ், ஓகே, அவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டார்ட் அப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. தே ஆர் கிவிங் சீட் மணி, ஃபண்டு வந்து கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ 2021ல் யூனிகார்ன் கம்பெனி செக்டார் வில் பி ஃப்ரம் இன்சூரன்ஸ், சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்கிங், சோஷியல். ஸோ இந்த மாதிரி என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு எப்படி வந்து ஸ்டார்ட் அப் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் படிக்கணுன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ ஒரு 1 lakh ஃபீஸ் வருது. அந்த 1 lakh ஃபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து 75,000க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ 25,000 வி மேனேஜ் இட். ஸோ அப்போ அந்த மாதிரி என்னென்னா தேல் ப்ரொவைட் சம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். அப்போ அப்படி வரும்போது என்னென்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்னோவேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் ரெகக்னிஷன் என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்டு, டிஸ்கவுண்டட் கவர்மெண்ட் சார்ஜஸ், ஃபினான்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது, அண்ட் யூ கேன் ஆப்ரேட் எனிவேர். ஓகே, ஒரு பிஸ்னஸை வந்து இங்கே தான் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை, எங்கேருந்து வேணால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஈஸி டெண்டரிங், இப்போ வந்து 30% கமிஷன், 40% கமிஷன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே. ஸோ இட் வில் பி ஜென்யூன் அண்ட் பெட்டர் கிரெடிபிலிட்டி. ஓகே, நம்பகத்தன்மையாக இருக்குது, அதுதான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் என்னென்னா லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து வருது. நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அரௌண்ட் 44,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து வரப்போகுதுன்னு. வைஸ் த ஸ்டார்ட் அப் ஃபெயில், ஏன் ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be 7 reasons. தட் இஸ் லேக் ஆஃப் கன்சியூமர் டிமாண்ட். கன்சியூமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்டை சப்ளை பண்ணணும். இன்சஃபிஷியன்ட் மணி டு டெவலப் ஆர் பிஸ்னஸ், புவர் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் ப்ரைசிங் மாடல். ஸோ ப்ரைசிங் தட் வில் பி காம்படிட்டிவ் வித் என்ன காம்படிட்டர். ஒரு ப்ராடக்டை 4 பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணான்னா அந்த ப்ராடக்ட் வந்து காம்படிட்டிவாக பண்ணணும். அண்ட் புவர் மார்க்கெட்டிங், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, லீகல் இஷ்யூஸ். ஸோ தீஸ் ஆர் த 7 மெயின் ரீசன்ஸ் that startup will fail. அதே ரீசன் தான். ஓகே, ஸோ இட் வில் பி சம்வாட் எலாபரேட்டாக வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் 8 ways ஆஃப் டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங் யுவர் பிஸ்னஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா த வே வி கம்யூனிகேட் ப்ளஸ் ஷேர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்ஸ், எனேபிள்மெண்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க்கிங் அண்ட் யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. Decreasing cost or increasing functionality, buyer enablement, and increasing collaboration, and cloud computing plus digital transformation. So the 8 technologies, okay, the 8 technology தான் என்ன பண்ணுது அப்படின்னா which change your business. For example, இந்த increased collaboration பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ், டாக்ஸ். ஓகே, நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் வந்து கூகுள் டிரைவ் எல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ஹார்ட் டிஸ்கில் இந்த மாதிரி சேவ் பண்ணும்.
Now you can have facility, you can save it in a Google Drive or cloud. இந்த மாதிரி இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் தட் வில் பி ப்ரொவைடட் அண்ட் விச் வில் சேஞ்ச் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நைகாஸ் ஃபால்குனி நாயர். ஓகே, இவங்க வந்து என்னன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பில்லினியர் ஆனாங்க, ரைட்? ஸோ அவங்களுடைய என்னன்னா இவங்களுடைய இது என்னன்னா செல்ஃப் மேட் பில்லினியர் விமன் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. ஜஸ்ட் இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படின்னு எஃப்எஸ்என் இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட். இது என்னன்னா உங்களுடைய என்ன சொல்றது, அழகு சாதன பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். ஓகே, அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை இவங்க வந்து ஸ்டோர்ஸில் விற்கிறாங்க. தட் வில் பி ஆன்லைன். ஒரு ஃபஸ்ட்டு பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் செக்டார் அப்படின்னு ஒரு வந்து நிறையா செக்டார்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பியூட்டி அண்ட் பர்சனல் கேருக்குன்னு ஒரு இதை கொண்டு வந்தது இவங்க தான். ஓகே, இது இவங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா 10th நவம்பரில் என்னது ஒரு ஷேர்னுடைய ப்ரைஸ் வந்து 1085லேருந்து 1125க்கு ரிலீஸ் பண்ணாங்க. 11th நவம்பரில் 96% இன்க்ரீஸ். ஓகே, ஸோ அவங்களுடைய இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 5000 கோடி தான். ஓகே, 5000 கோடிக்கு ஷேர் விற்றாங்க, ஃபேஸ் வேல்யூ 1 அப்படின்னு. ஆனால் 10ஆம் தேதி லிஸ்ட் ஆனது, 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷேர்னுடைய வேல்யூ வந்து 2206 ரூபாய் 70 பைசால க்ளோஸ் ஆச்சு. ஓவர் நைட்டில் பில்லியனியர் ஆனது இந்த ஃபால்குனி நாயர். ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆயிட்டான்னு சொல்ல, கூரை பிச்சுட்டு கொட்டுது அப்படிங்கிறாங்களே. அப்போ என்னன்னா ஓவர் நைட்டில் ஒரே நாளில் திஸ் 5351 crore கேபிட்டல் என்னாச்சு அப்படின்னா 1 lakh crore ஆயிடுச்சு, ஸோ மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இவங்க இப்போ ஃபஸ்ட்டு பில்லியனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விமன் ஆர் ஜஸ்ட் ஐ ஃபர்காட் ஹர் நேம். ஓகே, இவங்க வந்து இப்போ செகண்ட் பில்லியனியர். அந்த ஜிண்டால் ஸ்டீல்னுடைய தான் அவங்க ஃபஸ்ட்டு விமன். ஓகே, and then lot of ideas you heard about this fresh உழவன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நியூ ஐடியா. ஸோ வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து காய்கறி எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஜஸ்ட் ஐ ஷோன் த வீடியோ ஆல்சோ. ஓகே, ஸோ இது வந்து அந்த வேன்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், இது ஒரு நியூ ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஐடியா வந்து இட் கேன் பி ஜெனரேட்டட் த ப்ரொஃபஸர்ஸ். இங்கே இது வந்து ஈரோட்டில் தான் இருக்குது. ஓகே, இந்த கொரோனா பீரியடில் இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணி இப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் குப்பத்தொட்டி.com. ஓகே, குப்பத்தொட்டி.comல நம்ம வேஸ்ட்டாக குப்பத்தொட்டியில் போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறோம். இங்கே இல்லை, சென்னையில் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்து அப்புறம் அப்படியே ஒரு நகரில் ஆரம்பித்து குப்பையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகே, ஆர் வேஸ்ட் ஸ்கிராப் ஐட்டம்ஸ். அதுக்கு ரீசனபிள் அமௌண்ட் நம்ம புக் பண்ணால் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்லாம் போய் பாருங்கள், குப்பத்தொட்டி.com. ஓகே, ஸோ இப்போ வந்து crores and crores ஆஃப் டேர்ன் ஓவர் இங்கே வந்து நடக்குது குப்பத்தொட்டி.comல. ஒரு பிரான்ச் வந்து பூனேலேயே ஆரம்பிச்சிட்டார், ரைட்? அண்ட் கீரைக்கடை.com. ஓகே, ஸோ கீரை, எஸ்பெஷலி கீரை, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கார். யூ கேன் கெட் அ ஃப்ரான்சிசி ஓவர் தட். நானோட ஃப்ரான்சிசிக்கு ட்ரை பண்ணேன், பட் ஹவு ஃபார் இட் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் அப்படிங்கிறது இங்கே தெரியல ஈரோட்டில். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் ஐடியா. அண்ட் மளிகைசாமா.com, ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறையா ஐடியாஸில் நிறைய ஆண்டர்ப்ரனர் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர், பிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இந்த லேசி பே, ஜஸ்ட் மணி, கிரெடிட் மந்திரி இதிலெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பொருளுக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு 15 நாள் கழிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். அதுதான் பை நவ் பே லேட்டர். ஓகே, கிரெடிட் கார்டில் எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறோமோ அது மாதிரி தான், ரைட்? நீங்கள் பொருளை வாங்கிட்டு 15 நாள் கழிச்சு அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ சச் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் லேசி பே, ஜஸ்ட் மணி, கிரெடிட் மந்த்ரி, ஃப்ரீசார்ஜ்.in, ஃப்ளிப்கார்ட்லேயே ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ஸ்டோர் இருக்கும். நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம், அமேசானில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இது 15 நாள் கழிச்சு கூட நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் ஐல் ஷோ வீடியோ.
Are you able to see the screen now? Screen தெரியுதா? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? Just a minute. Are you able to see the screen? Screen தெரியுதா? Okay. வாய்ஸ் வருதான்னு பாருங்க. ஈரோட்டில் கல்லூரி பேராசிரியர்கள் கூட்டு முயற்சியில் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்த காய்கறிகளை பொதுமக்களுக்கு வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியைச் சேர்ந்தவர் கல்லூரி பேராசிரியர் மது. கொரோனா காலத்தில் கல்லூரிகள் மூடப்பட்டதால் சக பேராசிரியர்களுடன் இணைந்து உழவன் எக்ஸ்பிரஸ் என்ற திட்டத்தை பேராசிரியர் மது தொடங்கினார். இதன் மூலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காய்கறிகளை அவர்களது தோட்டங்களுக்கே சென்று நேரடியாக கொள்முதல் செய்வதுடன் நுகர்வோருக்கும் வீடுகளுக்கே சென்று காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஊரடங்கு காலத்தில் காய்கறிகளை விற்க முடியாமல் விவசாயிகளும் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து இந்த திட்டத்தை தொடங்கியதாக தனியார் கல்லூரி பேராசிரியர் மது தெரிவித்துள்ளார். விவசாயிகிட்ட டைரெக்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எந்த மிடில்மேன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மொபைல் ட்ரக்கில் தேவையான அனைத்து வகையான 60 வகையான காய்கறிகளும் அவங்க வீட்டு வாசலுக்கு கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காஸ்ட் வைஸும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்ஸ் ஈரோடு மக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் வளர்ச்சியை பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவிலும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்களோட பிளான் இருக்குது. இது விவசாயிகளும் காய்கறிகள் விற்க முடியாமல் தடுமாறினாங்க, மக்களும் காய்கறி கிடைக்காம தடுமாறினாங்க. இந்த பீரியடில் நாங்கள் இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கான்செப்டாக கொண்டு வந்தாங்க. சுரக்காய், புடலை, தக்காளி மற்றும் பீக்கிங்காய் வந்து இங்கே ரெகுலராக சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே வந்து அனைத்து சோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னா இந்த கொரோனா டைமில் வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் கொண்டு போகிறது எங்களுக்கு சிரமம் இருந்துச்சு. வந்து வேன் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து பல்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எங்களால் வந்து கரெக்டாக மார்க்கெட் பண்ண முடியல. இப்போ வந்து உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து அவங்களே வந்து வண்டி போட்டு டெம்போ டிராவலர் போட்டு நம்ம ஃபார்முக்கே வந்து எடுத்துக்கிறாங்க. 60 வகைகளுக்கும் அதிகமான காய்கறிகள் ஒரே இடத்தில் கிடைப்பதால் இந்த திட்டத்திற்கு பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இடைத்தரகர்கள் இல்லாததால் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டில் வரவேற்பு பெற்றுள்ள உழவன் எக்ஸ்பிரஸ் திட்டத்தை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த உள்ளதாக பேராசிரியர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். Okay, so this is one kind of an idea. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து ஐடியாஸ் இருக்குன்ட்டு. அண்ட் தென் அந்த ஸ்கிரீன் தெரியுதா? எஸ், இல்லைங்க சார், தெரியலைங்க சார். தெரியலையா? ஒரே ஒரு நிமிஷம். என்ன பண்றது? சாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா கையில காசு தான் இல்ல. பணத்தை வச்சு என்ன பண்றது? சாதிக்கணும்னு வெறி இருக்கு. எஸ், தெரியுதா? ஓகேங்க சார். ஓகே, படிக்காம விட்டேனே. ஏப்பா, சாதிக்கிறதுக்கு ஐடியா மட்டும் இருந்தா போதும். மாசம் மாசம் நாங்களே காசு கொடுத்து கைட் பண்றதுக்கு ஆளும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஆள் இருக்காங்க. நீங்க என்னடான்னா படிப்பு இல்ல பணம் இல்லன்னு காரணம் சொல்லிக்கிட்டு என்னன்னே சொல்றீங்க? காசும் கொடுத்து முன்னேத்தி விடுறாங்களா? யாருன்னே அது? அப்படி கேளுங்க ஐயா. இந்த இளவட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் வெறும் ஐடியா மட்டும் இருந்தாலே போதும், நாங்க காசு தர்றோம், வேலை செய்யறதுக்கு இடமும் தர்றோம்னு சொல்லி யார் இப்படிலாம் இளவட்ட பிள்ளைகளெல்லாம் தொழில் முனைவோரா ஊக்கப்படுத்துறது? ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? அரசாங்கத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு? நம்ம எப்படி இதுல அப்ளை பண்ணி பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகிறது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க. யா மேட் இட் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க தான் நான் சொன்ன அந்த நிறுவனம். அவங்க வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இவங்களை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அங்கேதான் இவங்களுக்கு இது இருக்கு. இதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயங்கரமான சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுடைய முழுமையான நோக்கம் என்னன்னு வைங்களேன்,
ஐடியா தான் நம்ம மக்களுடைய ஐடியா. அது படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், பணம் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், பணம் வச்சிருக்காதவங்களா இருக்கட்டும், யார் என்ன ஏதுனே கணக்கு கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா, இந்த ஐடியாவை நான் இப்படி டெவலப் பண்ணேன்னா இது மக்களுக்கு சூப்பரான ஒரு இதா இருக்கும். ஆனா இது சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது இல்லைங்க, ஒரு ஹார்ட்வேருங்க, நான் இதை செய்யறேங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தி மாசம் 30,000 ரூபா வரைக்கும் காசும் கொடுத்து அவங்களே அவங்க கேம்பஸ்குள்ள இடமும் கொடுத்து கைடு பண்றதுக்கு ஆள்லாம் கொடுத்து நம்மளை முன்னேற்றி விட்டு நமக்கு வந்துட்டு இது சூப்பரா அவங்க பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளே ஒரு தொழிலதிபரா மாத்தி விடுவாங்க. இதான் ஆண்டர்பிரினர் இன் ரெசிடென்சி அப்படின்னு சொல்றது. ஒரு பயங்கரமான ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவோரெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தின் உதவியோட நடக்கிறது தான் இந்த மேட் இட் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன். இப்போ எனக்கு ஒரு ஐடியானே, இந்த பார்வையற்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ரோட்ல நடந்து போகும்போது முன்னாடி ஏதாச்சும் தடை இருந்துச்சுன்னா அவங்க முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷூ ஒன்று கண்டுபிடிக்கலான்னு இருக்கேனே. இதுதானே என்னோட ஐடியா. இப்போ அதுக்கு என்னென்ன பண்றது? அப்படி கேளுங்க. இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கா? நீங்க வந்து என்ன செய்யணும்னா, ஒன்று ரைட் அப் ஃபார்மேட்ல நான் இந்த மாதிரி இதாங்க என் ஐடியா, நான் இதாங்க செய்ய போறேன் அப்படின்னு எழுதியோ, இல்ல வாய்ஸ் மெசேஜா அதை போட்டோ, இல்லாட்டி இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோவோ ஏதோ ஒரு வகையில இந்த மேட் இட் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷனுக்கு அதை தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்திட்டீங்கன்னா அவங்க வந்து முழுக்க உங்ககிட்ட பேசி, ஓ இதான் ஐடியாவா இதுவா அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அது சரியா வரும், அதை டெவலப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற பட்சத்துல உங்களை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்க நேரா அவங்க இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் இது இப்படிலாம் சரியா வருமா எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேயே 12 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்ல இடம் கொடுத்து மாசம் 30,000 ரூபா காசும் கொடுத்து உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆளும் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த 12 மாசத்துல நம்மளுடைய ப்ராடக்ட்டை சரியா டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நிதி பிரயாஸ் சீட் ஃபண்டிங் அப்படின்னு சப்போர்ட் இருக்கு. இந்த நிதி பிரயாஸ்ல அவங்களே 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்து நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுங்கப்பா, பெரிய அளவுல தொழிலாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த சீடு ஃபண்டிங்ல நமக்கு 25 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கியா? சூப்பர்ண்ணே. அண்ணே, வெறும் ஐடியாவோட போய் எங்க வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்களே, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. வே டு க்ரோ அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துட்டு இங்கே தான் வந்து அவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை டெவலப் பண்ணி இப்போ வே டு க்ரோன்னு ஒரு கம்பெனியாவே மாறி இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மேட் இட் இன்னோவேஷன்ல இருந்து போனவங்க. இதே மாதிரி வேற என்னென்ன கம்பெனிலாம் இங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ச்சே, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியாம போச்சேனே. நம்ம பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் திறமைக்கோ ஐடியாக்கோ அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. லேசா உதவி பண்றதுக்கு ஆள் இருந்தா போதும், பிள்ளைய சிட்டா பறந்துருங்க. ஆனா அதெல்லாம் எங்க இருக்கு, யாரை போய் பார்க்கணும், நம்ம இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் எப்படி வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருக்கு. அதை தேநீர் இடைவேளையில நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இதை பாக்குற இந்த இளவட்ட பிள்ளையெல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி ஐடியா இருக்கு, ஆனா அதுக்கான பண வசதி இல்லை அப்படின்னா அழகா இந்த கீழே தெரியுற போன் நம்பருக்கோ இமெயில் ஐடிக்கோ இதாங்க என் ஐடியா, நான் இதுல பெரிய ஆளாக விரும்புறேங்க அப்படிங்கிறத சொன்னோம்னா அவங்க எல்லா உதவியும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறிக்கலாம். இது நேரடியா அரசாங்கத்தால சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம்யா. அதனால இதுல இந்த மோசடி அது இதுக்கெல்லாம் வேலையே இருக்காது கண்டிப்பா. இன்னொன்னு, ஒத்த பைசா நம்ம சைட்ல இருந்து செலவு பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கணும், நம்ம போராடணும், நம்ம என்ன இருந்தாலும் விட்டுறக்கூடாது, நமக்கு வந்துட்டு நிறைய புது புது விஷயம் கத்துக்கணும் அப்படின்றது மட்டும் நினைச்சோம்னு வைங்களேன், கண்டிப்பா முன்னேறிடலாம். ரைட் தானே? ஓகேண்ணே, நானும் என்னோட ஐடியாவை அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நானும் அந்த நம்பருக்கு போன போட்டு சொல்லி பெரிய ஆள் ஆயிடுறேன். பிள்ளைகளுக்கு லேசா சொன்னா போதும் பிடிச்சிக்கிறதுங்க. ரைட். Okay, with this you can get some idea, it seems, right? So அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yes, if you have any queries, you can raise your queries. So before that, let's stop the